எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எனக்கு நெறைய நாள் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா, அத ஷேர் பண்ணாம அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, நெறைய பேர் உங்கள்ல எனக்கு வந்து, "சிஸ்டர் எனக்கு நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்களா? எனக்காக நீங்க ப்ரேயர் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது அடுத்த விஷயம். சரியா? ஃபஸ்ட்டு உங்களுக்காக நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா, நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிரச்சனைகளின் வலி என்ன அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். வேணும்னா நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்படியே போயிரும். ஆனா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, நீங்க அந்த பிரச்சனையிலருந்து நீங்க உங்களால தான் எப்பவும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ, கர்த்தருக்குள்ளால பொறுமையோட, விடாமுயற்சியோட நீங்க காத்திருந்து ஜெபித்துட்டே இருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அதனால நீங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். கர்த்தர் அத தான் எதிர்பார்க்கிறாரு. ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.